வெளியில் எடுத்துகிட்டு போயிருங்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இறைவன் உலகை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்று பகர்கின்றது. ஆனால் அன்பாகிய இறைவனை மனிதராக இவ்வுலகில் பிறந்தார் எனில் அது அவரது அன்பின் உச்சகட்ட செயலாகவே இருக்கின்றது. சோர்வுற்றிருந்த மனுக்குலம் மகிழ்ந்திருப்பதற்காகவும் பாவத்தால் பாழ்பட்டிருந்த மானிடம் பரமரிடம் திரும்பி செல்லவும் கடவுள் கொடுத்த மாபெரும் பரிசு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு. அனைத்தையும் இழந்தும் வாழ்வை தொலைத்தும் இனி நமக்கு என்ன இருக்கிறது என்று நம்பிக்கையில் தளர்ந்து துன்பத்தில் துவண்டிருக்கும் நம் மனங்களுக்கு இன்றைய கிறிஸ்து பிறப்பு விழா மட்டற்ற மகிழ்ச்சியை அள்ளி தருவதாகவும் மாபெரும் இயேசுவின் அருளை நாம் அனுபவிக்க உதவியாகவும் அமைகின்றது. எனவே இது மகிழ்ச்சியின் திருநாள். இறையுறவு முறிந்ததினால் இருள் படர்ந்திருந்த மனித உள்ளங்களுக்கு ஒளியை ஏற்றி அளவற்ற மகிழ்வை தந்தது இயேசுவின் பிறப்பு. இத்தகைய மகிழ்வினை நாமும் அடைந்து அன்னை மரியாமை போல, வானதூதர்களைப் போல, இடையர்களைப் போல மகிழ்ச்சியின் தூதுவர்களாக திகழ அருள் வேண்டி இப்பெருவிழா திருப்பலியில் பங்கேற்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியை இதுவரை நம் ஆண்டவர் நம்முடைய பங்கிற்கு செய்த, நம்முடைய கிராமத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக ஒப்புக் கொடுப்போம். அதே வேளையிலே பிறக்கப் போகிற பாலன் இயேசு நம்முடைய பங்கை இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இறை விசுவாசத்திலும் பக்தியிலும் நாம் அனைவரும் சிறந்து விளங்கவும், நம்முடைய விசுவாசத்தை பேணி பாதுகாக்க நமக்கு தேவையான அருள் வரங்களை அளிக்க வேண்டும் என்றும், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து குடும்பங்களில் இருக்கின்ற நம்முடைய உறவுகளினுடைய நோய்கள் நீங்கி சுகமாக வாழ வேண்டும் என்றும், பொருளாதாரத்திலே நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்றும், நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற நம்முடைய குழந்தைகள் நல்ல முறையிலே கல்வி பயின்று, கல்விதான் எதிர்கால சிறப்பான வாழ்விற்கான அடித்தளம் என்பதை உணர்ந்தவர்களாய் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் நன்கு படித்து சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொள்ளவும், இன்னும் நம்முடைய ஊருக்கு என்னென்ன நன்மைகள் தேவையோ, நம்முடைய பங்கிற்கு என்னென்ன நன்மைகள் தேவையோ எல்லாவற்றையும் பிறக்கப் போகிற பாலன் நமக்கு அளித்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தி, அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசு உலகிற்கு ஒளியாக திகழ்கின்றார். பல்வேறு சோகங்களால் இருள் படர்ந்திருந்த இவ்வுலகு இயேசுவின் பிறப்பால் ஒளிர ஆரம்பித்தது. அந்த ஒளிதான் வியத்தகு ஆலோசகராக, வலிமைமிகு இறைவனாக, என்றுமுள்ள தந்தையாக, அமைதியின் அரசராக இவ்வுலகில் திகழ்வார் என்று இயேசுவின் பிறப்பை பற்றி முன்னறிவித்த இறைவாக்கினர் எசையாவின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 2-4, மேலும் 6-7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்திருந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயரது உறுதிப்படுத்துவார்.
படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. இம்மன்னகம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய கொடையாகும். இக்கொடை நம்மை உலக சார்ந்த பாவத்திலிருந்து விலக்கி கட்டுப்பாட்டையும் நேர்மையுடைய தூய வாழ்வையும் வாழ வைக்கிறது. இறைமகன் இயேசுவின் மீட்பு செயலை உணர்ந்தவர்களாக இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டது. 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 11
மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுவோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நாம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாற்றி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் மறைவாக்கு. பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியாம் என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவாக்குகள் 1 தொடக்கம் 14 இறுதியாக. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணகத் தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு டெய்லர் குடும்பம். என்ன குடும்பம்? டெய்லர்னா யார்? சட்ட துணி தைக்கிறவங்க. அவர் பேராவூரணியில் ஒரு கடை வச்சிருக்கிறார். எங்கே வச்சிருக்கிறாரு? பேராவூரணியில் வச்சிருக்கிறார். ஆனால் அவங்க வீட்டில் ஏறக்குறைய அவருடைய மனைவி, 2 மகன்கள். ஓரளவு அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த தொழில் தெரியும். என்ன தொழில்? தையல் தொழில். ஆக அவர் ஒரு கடை வச்சிருக்கிறாரு, தையக்கடை. அவருக்கு கீழே ஒரு 3-4 பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு? கிறிஸ்மஸ் நெருங்கி வருது, நிறைய துணி வந்து சேர்ந்துருச்சு. அதனால் இரவு பகல் பாராது அந்த துணி, பேண்ட் ஷர்ட்டு, பெண்களுடைய சட்டை எல்லாம் தைக்கிற அந்த பணியில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். 24ஆம் தேதி காலையில் தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஐயையோ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இன்னும் ட்ரெஸ் எடுத்து தைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு? போய் தன்னுடைய மனைவிக்கு 2 மகன்களுக்கும் துணியாக வாங்கிட்டு வந்து அவர் தைக்கிறார். எல்லா வேலையும் மற்றவங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் சேர்ந்து தைச்சதுனால இதை முடிக்கவே சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சு. ஆக அவருக்கு அவர் என்ன செஞ்சுக்கல? சட்டை தைச்சிக்கல, பேண்ட்டு தைச்சிக்கல. டைம் இல்லை. 7 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு வரணும், குளிக்கணும், அடுத்தது கிறிஸ்மஸ் பூசை போகணும் அப்படிங்கிற ஒரு படபடப்பில் என்ன பண்ணுறாரு? 7:30க்கு ஓடி போய் ரெடிமேட் ஷாப்பில் போய் அவருக்கு ஒரு ரெடிமேட் ஷர்ட்டும் ரெடிமேடு பேண்ட்டும் எடுத்துகிட்டு வரார். போட்டு பார்க்குறாரு. பேண்ட்டு இந்த 3 இன்ச்சு என்ன பண்ணணும்? கட் பண்ணி தைக்கணும். அதுக்கும் அவருக்கு டைம் இல்லை. அங்கே வேலை செய்கிறவங்களாம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதனால் கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டார். வீட்டில் ஒரு தையல் மிஷின் இருக்குது. அவருடைய மனைவி, மகன்கள்லாம் அவங்களுடைய ட்ரெஸ் ஏதாவது கிழிஞ்சிச்சுன்னா தைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே சொல்கிறாரு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இன்றைக்கு ரொம்ப வேலை செஞ்சிட்டேன். அதனால் மனைவியை பார்த்து சொல்கிறாரு, என் பேண்ட்டை ஒரு 3 இன்ச்சு என்ன செய்யணும்? வெட்டி தைக்கணும், 3 இன்ச்சு குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பொண்டாட்டி கோவம் வருது. ஏங்க, நான் இப்போ தான் பலகாரம் சுட்டுக்கிட்டு இருக்கேன், அப்புறம் குளிக்க வேண்டியது இருக்குது, கோலம் போட வேண்டியது இருக்குது, 1008 வேலையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன், உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து மூத்த மகன் வர்றான். அவன்கிட்ட, அப்பா இந்த மாதிரி எனக்கு பேண்ட் வாங்கிட்டு வந்தேன், அதில் ஒரு 3 இன்ச்சு என்ன செய்யணும்? வெட்டி தைக்கணும் அப்படின்னு. அவன் சொல்கிறான், இல்லை தேரடியில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கானுங்க, அங்கே நாங்கள் விளையாட வேண்டியது இருக்குது, அதனால் தேரடிக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால நான் லேட்டாக போனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வானுங்க? என்னையா அடிப்பானுங்க, திட்டுவானுங்க, கிண்டல் பண்ணுவானுங்க, அதனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே போயிடுறான்? தேரடிக்கு போயிடுறான். அடுத்த பையன் வர்றான். அவன்கிட்டையும் அவர் கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்? இல்லை கோயிலில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற எல்லா லைட்ஸு, இந்த குடியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, நானும் போய் பார்க்கணும், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. ட்ரெஸ்ஸை மடித்து அப்படியே வீட்டில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அவருடைய நண்பர்களை பார்க்குறதுக்காக, அந்த தச்சு கொடுத்ததுக்கு கொஞ்சம் கூலி வாங்குறதுக்காக போயிட்டார். அப்போ மனைவிக்கு கொஞ்சம் என்ன வருது? இறக்க மனசு. நம்ம வீட்டுக்காரர் இவ்வளோ தூரம் நமக்காக கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு அந்த பேண்ட்டை எடுத்து அவர் சொன்ன மாதிரியே எத்தனை இன்ச்சு வெட்டுறாங்க? 3 இன்ச்சு வெட்டி அழகாக தச்சு மடித்து வச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்து யார் வர்றா? அவருடைய பையன் வர்றான். நம்ம அப்பா எவ்வளோ பாசமாக நம்மளை கேட்டார், நம்ம முடியாதுன்னு சொல்லி தேரடிக்கு போயிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்? அந்த பேண்ட்டை எடுத்து அவன் 3 இன்ச்சு வெட்டி நறுக்கி தச்சு அழகாக வச்சுட்டு அவன் போயிட்டான். அப்புறம் கோயிலை சுற்றி பார்த்து விளையாடுறதுக்காக வந்தானே கடைசி பையன், அவன் போகிறான். நம்மகிட்ட அப்பா இன்னைக்கு ரொம்ப பாசமாக ஒரு வேலையை கொடுத்தாரு,
கடைசியில் நம்ம செய்யாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், அந்த பேண்ட்டை எடுக்கிறான். அவன் என்ன 3 இன்ச்சு வெட்டுறான், கட் பண்ணிவிட்டு தச்சு அழகாக மடித்து வச்சுட்டு அவன் போயிட்டான். இவர் வராரு 11:50க்கு பூச 11:30 மணிக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு பேண்ட் எடுத்து போடணும் போடுறாரு. அது ட்ரௌசர் ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? ட்ரௌசர் ஆயிடுச்சு. அவருக்கு கோபம் வருது. இந்த வேலையை யார் செஞ்சது அப்படின்னு கேட்குறாரு. உடனே 3 பேர் வர்றாங்க. நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இப்படியாங்க நீங்கள் 3 பேரும் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு மனைவியை பார்த்து கோச்சுக்கிறாரு, பிள்ளைங்களை பார்த்து கோச்சுக்கிறாரு. இல்லைப்பா நீங்கள் தான் சொன்னீங்க, நான் தான் சொன்னேன். அன்பு செய்கிறதா இருந்தால் கேட்ட உடனே அன்பு செய்யுங்க. நீங்கள் உண்மையிலே என்னை அன்பு செய்கிறதா இருந்தால் கேட்ட உடனே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஏன்டி உன்கிட்ட கேட்ட உடனே செஞ்சுருந்தா இந்த பிரச்சனை வருமா? மகனை பார்த்து கேட்குறா, ஏன்டா உன்கிட்ட கேட்ட உடனே நீ எனக்கு இதை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வருமா என்று எல்லாரையும் கோச்சுக்க. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்பு செய்வதாக இருந்தால் எப்பொழுது தேவையோ அப்பொழுதே அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்பவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வதன் வழியாக நம்முடைய அன்பை நாம் என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும். இல்லாட்டினா பேண்ட் அரக்கால் சட்டையாக மாறின கதையாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு போயிடும். இதே போன்றுதான் நம்முடைய தந்தையாம் இறைவன் நம் மீது அன்பு கொள்ளுகிறார். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு உடனடியாக இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனவே யோசித்து பார்க்கிறார். முற்காலத்திலே இறைவாக்கினர்கள் வாயிலாக நம் முன்னோரிடம் பேசிய கடவுள் தாம் வாழும் இவ்விறுதி நாட்களில் தன்னுடைய ஒரே மகன் வழியாக நம்மோடு பேசி இருக்கிறார் என்று நம்முடைய விவிலியத்திலே கூறுவதை போன்று அவருடைய மக்களாகிய நாம், நம்முடைய மூதாதையர் பட்ட துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் இவை எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் பார்த்து இவர்களுக்கு மீட்பு கொடுக்க வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும், விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகிறார். கடவுளை நாம் இதுவரை கண்கூடாக பார்த்திருக்கிறோமா? யார் யார் பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க. கடவுளை பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கண் அப்படி கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. அதனால தான் கடவுள் தன்னுடைய மகனை நாம் முகமுகமாய் பார்க்க வேண்டும், அவரோடு உரையாட வேண்டும், உறவாட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை மானிட உடல் எடுத்து நம்ம போல ஒரு மனிதனுடைய சாயலிலே தன்னுடைய மகனை கொடுத்த நாள்தான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாகிய இன்று அவர் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். எனவே இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கொடுக்கிறார். எனவே யார் யாருக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது இறைவனின் திட்டம், அது அப்படியே நிகழும். அதில் கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது. ஒரு முறை ஒரு திருத்தொண்டர் 2005ஆம் ஆண்டிலே குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். எந்த வருஷம்? 2005. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஹிந்து. அவர் எப்படி ஒரே வீட்டுக்கு ஒரே பையன், எப்படி அவர் ஃபாதர் ஆனார்? அவரே தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகிறார். அவர் நிறை மாத கர்ப்பிணியாக தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கிறார். அவங்க அம்மா நிறை மாத கர்ப்பிணி, அவர் வயிற்றில் இருக்கிறார், அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிறார். அவங்க மருத்துவ சிகிச்சைக்காக டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிட்டு திரும்ப ஊருக்கு வர்றதுக்காக ஒரு பேருந்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பேருந்திலே ஒரு பேப்பரானது ஒருவர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரார். அந்த பேப்பரை எடுத்து இப்படி படித்து பார்க்குறாங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். என்ன வார்த்தை? தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது. அதை அந்த அம்மா படிக்கிறாங்க. படிச்சுட்டு மடித்து பத்திரமா வச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதை திரும்ப திரும்ப சத்தமாக படிக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க? திரும்ப திரும்ப சத்தமாக படிக்கிறாங்க. அவங்க அந்த அம்மாவுடைய கணவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு இந்து. அவருக்கு கோபம் வருது. இது என்ன விவிலியத்தில் இருந்த அந்த வார்த்தைகளை நம்முடைய மனைவி சத்தமாக படிக்கிறார் என்று நிறைமாத கற்பிணி என்று கூட பார்க்காமல் ஓங்கி எட்டி என்ன செய்கிறார்? உதைக்கிறார்.
அந்த அம்மா அந்த பக்கம் போய் விழுகிறாங்க. வலி தாங்க முடியாமல் அந்த குழந்தை அங்கே பிறந்து விடுகிறது. எந்த குழந்தை? அந்த குழந்தை நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த அந்த குழந்தை அங்கேயே பிறந்து விடுகிறது. கொண்டு போய் திரும்ப ஹாஸ்பிட்டலில் வச்சு காப்பாற்றிடுறாங்க. இந்த நிகழ்வை 2005ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அந்த குரு பள்ளி படிப்பை மேற்கொண்டிருந்த போது அவருடைய தாயார் இதை எடுத்து சொல்லுகிறார். இது மாதிரி நடந்துச்சுப்பா, உங்கள் அப்பா என்னை எட்டி உதைச்சாரு, கொஞ்ச நேரத்தில் நீ வலி தாங்க முடியாமல் நீ பிறந்து விட்டாய் என்று. உடனே அவர் கேட்கிறார், அது என்ன வசனம் என்று. அப்பொழுது, உன் தாயின் கருவில் நீ உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறது தான். உடனே தன்னுடைய கிறிஸ்தவ நண்பர்களை அவர் தேடி செல்கிறார். அதில் ஒரு மாணவனுடைய அப்பா ரொம்ப தீவிரமாக திருவிவிலியத்தை வாசிப்பவர். அவரிடம் சென்று கேட்டவுடனே அவருக்கு ஒரு விவிலியத்தையே வாங்கி கொடுத்து விடுகிறார். அதிலே அந்த வசனத்தை எங்கு இருக்கிறதோ அதை குறித்து கொடுத்து விடுகிறார். அந்த விவிலியத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் வாசிக்கிறான். சரி, இன்னும் உள்ளே போய் வாசித்து பார்ப்போமே என்று விவிலியம் முழுவதையும் அவன் வாசித்து பார்க்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஆசை வருகிறது, நான் எப்படியாவது ஒரு குருவாக ஆக வேண்டும், இந்த இயேசுவனுடைய பணியிலே நான் என்னையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல பேர்கிட்ட போய் கேட்குறான். அவங்க ஒத்துக்கலை. ஏன்னா பெற்றோருடைய சம்மதம் வேண்டும். அதை விட முக்கியமானது, அவர்கள் மாற்று மத சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். எனவே ஏதாவது ஒரு மதமாற்ற பிரச்சனை வரும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். இவன் என்ன செய்கிறான்? ஒரு பெரிய குருமடத்தினுடைய வாசலிலே போய் அமர்ந்து விடுகிறான். அங்கே இருக்கிற ஃபாதர்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, யாருப்பா என்ன அப்படின்னு. அவன் தன்னுடைய ஆசையை சொல்லுகிறான். உடனே அங்கிருந்த ஆயரிடம் பேசி அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அவனுக்கு திருமுழுக்கு கொடுத்து புது நன்மை கொடுத்து உறுதி பூசல் கொடுத்து குருமடத்திலே சேர்த்து அவர் 2005ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்ற அந்த செய்தியை அவரே பகிர்ந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆம், ஒரு இந்து சகோதர சகோதரிக்கு மகனாக பிறந்து கடைசியிலே இந்த இயேசுவினுடைய பணிக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார் என்றால் அது இறைவனுடைய திட்டம். அதே போன்றுதான் இன்று பாலன் இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார் என்றால் அது இறைவனுடைய திட்டம். இன்று மகிழ்ச்சியாக நாம் இவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். ஆனால் இவருடைய இறுதி முடிவு என்பது நமக்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் சிந்துவது. கொடுமையான ஒரு மரணத்தை அவர் தழுவவிருக்கிறார். எதற்காக? நாம் நன்றாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக. இருப்பினும் அதனுடைய கடைசி முடிவு என்பது உயிர்ப்பு. அது அவருக்கு பரிசாக கிடைக்கவிருக்கிறது. எனவே இந்த துன்பத்தை எல்லாம் தாம் சந்திக்க போகிறோம் என்று தெரிந்தும் அவர் பிறந்திருக்கிறார் என்றால் அதுதான் இறைவன் நம் மீது வைத்திருக்கின்ற அளப்பரிய அன்பை காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே ஏன் பிறந்திருக்கிறார் என்றால் நமக்காக. எதற்காக பிறந்திருக்கிறார் என்றால் நம்முடைய பாவங்களை கழுவி பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து தூயவர்களாக்கி மீண்டும் தன்னுடைய தந்தையாம் இறைவனோடு நம்மை ஒப்புரவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் இங்கே பிறந்திருக்கிறார். எனவே அந்த பிறப்பினுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்தோம் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுத்து அதை வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். காரணம், நம்மை தந்தையாம் இறைவனோடு இணைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சிந்தனை. அதற்காகத்தான் தன்னையே கொடுப்பதற்காக இந்த குழந்தையாக பிறந்திருக்கிறார். எனவே அவருடைய பிறப்பு பெருவிழாவென்று உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நாம் அவரது பிறப்பை நம்முடைய உள்ளத்திலே கொண்டாடுவோம். உள்ளத்திலே கொண்டாடுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய வார்த்தையை வாழ்வாக்குவோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் பிறந்திருக்கிற பாலன் வழியாக இப்பொழுது எடுத்துரைப்போம். உலகின் ஒளியினாலே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வதற்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று சொன்ன இயேசுவே, இவ்வுலகிற்கு ஒளியாய் வழங்கிய இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை ஆயர்கள் மற்றும் அருள் பணியாளர்களுக்கு ஆசி வழங்கியதும். இவர்கள் அனைவரும் உன் மகன் காட்டும் வழியில் நடந்து திரு அவையின் ஒளியில் வழியில் நடந்து செல்ல உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதத்தின் கடவுளுக்கு மாற்று உரித்தாகுக, உலகின் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. உன் பாவம் நிறைந்த இவ்வுலகை மீட்க மாபெரும் இயேசுவை இவ்வுலகிற்கு மனிதராக அனுப்பிய எம் இறைவா, இயேசு பகைவரிடம் விளங்கி தூய்மை, ஏழ்மை, எளிமை, அமைதி போன்றவற்றை நாங்கள் பின்பற்றி இறை மகிழ்ச்சியை அனுபவித்து அவற்றின் மூலம் உம்மை மாற்றுப்படுத்தும் பிள்ளைகளாக வாழ அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் துன்பப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் எனவும் திருமகன் வழியாக மொழிந்த ஆறுதலின் ஊற்றை எம் இறைவா, உன் மகளின் பிறப்பு விழாவினை சிறப்பிக்கும் நாங்கள் எங்கள் வாழ்வில் நேரிடும் துன்பங்களை கண்டு துவண்டு போய்விடாமல் எங்கள் வாழ்வதற்கு தேவையான ஆன்மீக, பொருளாதார, சமூக நலனை தருத வேண்டியும் உம்மை மன்றாடுகிறோம். அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் எனவும் திருமகன் வழியாக முடிந்த அன்பு இறைவா, தங்களின் தீவிரவாதம், வன்முறை, கலாச்சார சீரழிவு போன்றவற்றால் அமைதியை இழந்து சிக்கி தவிக்கும் நாடுகள் அனைத்து விடுதலை பெற்று உமது ஆசியின் படிநிலையின் அன்பு, பகிர்வு, ஒற்றுமை, மன்னிப்பு போன்றவற்றை கடைபிடித்து வாழ அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாகி இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகம் நிறைவானி வாழ்த்து பெறுவீராக. இந்த வல்லன்மையில் நாம் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வடைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்துவ மனிதைகள் உள்ள திருவுளமானார். தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாம் அவரது இறைகளில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை அனைத்துலகம் நிறைவானை வாழ்த்து பெறுவீராக. வல்லன்மையில் நாம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொண்டைகளை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இது திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரை திறமைகளை பார்த்து சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
இத்திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகிறோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை
தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள்
நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். Thank you, sister. Happy Christmas. Happy Christmas. வாக்கு மனிதரானார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத் தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் பிறந்திருக்கிற பாலன் வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று. ஒரு தட்டெடுத்து வை, உண்டிகளுக்கு காசு போடணும். இதில் ஏதாவது இப்படி வைக்கணும், எப்படி வச்சா சாயுது, கால் மடங்கி இருக்கிறதுனால இங்கிட்ட ஏதாவது சப்போர்ட் ஒன்று வைக்கணும்.